வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாண்டியா 33 அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் நம்ம தமிழ் ஆக்டர் தனுஷ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதாவது ஹர்திக் பாண்டியாவாக நடிச்சிருக்காரு. ஹர்திக் பாண்டியானா யாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், சாதாரண கலி கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்த பையன் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடி அவரோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக வெளிப்படுத்தி இந்திய டீமுக்காக செலக்ட் ஆகி அதுலேயும் ஆடி ஒரு காலத்தில் இந்திய டீமுக்கு கேப்டனாக இருந்திருக்காரு. இந்த படம் எதை பேஸ் பண்ணி போகுது அப்படின்னா, நம்ம ஹர்திக் பாண்டியா அவர் சின்ன வயசில் பட்ட கஷ்டம், அதுக்கப்புறம் இந்தியா டீமில் எப்படி செலக்ட் ஆனார், அது கூட அப்படியே சேர்த்து அவரோட லைஃப் ஸ்டோரியையும் சேர்த்து அவரோட படம் எடுத்திருக்காங்க. இந்த மூவி எடுத்ததுக்கு மெயினான மோட்டிவ் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய சின்ன பசங்க அவங்களோட எதிர்காலத்தை நினைத்து பயப்படாமல் நல்லா போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஃபேமஸான ரோலில் நடிச்சிருந்தாலும் நம்ம தமிழ் ஆக்டர் தான் இதில் ஹர்திக் பாண்டியாவே நடிக்கிறாரு. இந்த படம் இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு டேட் என்ன அறிவிக்கல. ஆனால் 2025 இல்லைனா 2026 ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆயிருன்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன, நம்ம ஹர்திக் பாண்டியாவோட பேரண்ட்ஸு, கோச்சஸ் இந்த மாதிரி இருக்கவங்களோட சேர்த்து நட்டாஷா அவரோட பையன் இவங்களையும் பேஸ் பண்ணி இந்த படம் இருக்குது. குருநாள் பாண்டியா யாருன்னு சொல்லிட்டு இன்னும் எதுவும் தெளிவாக சொல்லப்படலை. அதனால் இந்த படத்தில் அவரை காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களான்னு சொல்லி யாருக்கும் தெரியல. கண்டிப்பாக அவரையும் காட்டுவாங்க, ஏன்னா அவரும் இவரோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. எப்படியோ கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி இப்போ இன்னொரு படமும் ஒன்று வரப்போகுது, அதுவும் நம்ம ஹர்திக் பாண்டியாவை பேஸ் பண்ணி வருதா. அதனால் இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது நிறைய சின்ன பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவரோட குரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.